Hi guys, welcome to Hack Tech Tamil. So இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா DDoS attack பத்தி. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. லாஸ்டா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. DDoS attack. Distribution Denial of Service. மேல கொடுத்திருக்கேன் பாருங்க. So இந்த அட்டாக் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேண்ட்வித் அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நார்மலா ஒரு சைட்டை நீங்க அக்சஸ் பண்றீங்க. எக்ஸாம்பிளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சைட்டுக்கு வந்து நீங்க ரெக்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்பீடா இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் டைத்துல நீங்க போய் நீங்க அக்சஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாவே ஸ்லோவா இருக்கும். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட பேண்ட்வித் நார்மலா வந்து ஒரு சைட்டை வந்து ஒரு ஆள் அக்சஸ் பண்ற மில்லியன்ஸ் ஆஃப் யூசர் அக்சஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒருத்தவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்கன்னா ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இதே 2 பேர்னா பண்ணிடலாம், 5 பேர்னா கொஞ்சம் கஷ்டம், 10 பேருனா கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். ஸோ சர்வர்ஸும் அதே மாதிரி தான். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா FIFO மெத்தட்ல தான் சர்வர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். யார் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் அவுட்புட் கொடுக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 251 ஃப்ரீடம் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைல் வரல, அது வேற விஷயம். பட் ஆனாலும் அந்த சர்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல கிராஷ் ஆச்சு. எப்படி அப்படின்னா நிறைய யூசர்ஸ் வந்து ஒரே டைத்துல ரெக்வெஸ்ட் பண்ணதுனால அந்த சர்வர் வந்து ஸ்லோ டவுன் ஆனது. இது எல்லாமே வந்து நேச்சரா நடக்கிறது. பட் ஆனா DDoS அட்டாக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதையே ஒரு குரூப் ஆஃப் ஹேக்கர்ஸ் வந்து ஒரு விக்டிமை டார்கெட் பண்ணி பண்றதுக்கு பேர் தான் DDoS அட்டாக். இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹேக்கர் இருக்காங்க. ஸோ அந்த ஹேக்கர் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாட்நெட்ஸ் அப்படிம்பாங்க. பாட்நெட்ஸ் பத்தி வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பா லைவா இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ பாட்நெட்ஸ் ஆக்டிவேட் பண்ணி அவங்க அந்த பாட்நெட்ஸ் மூலியமா ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் பாட்நெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல சர்வரை வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்கறதுனால அந்த சர்வர் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். பட் ஆனா இந்த ப்ராசஸ் வந்து கூகுள்லயோ இல்லைன்னா அமேசானையோ பண்றது கண்டிப்பா கஷ்டம். அது ஏன்னா அதோட பேண்ட்வித் அப்படிங்கிறது ரொம்ப ஹையா இருக்கு. இப்போ வந்து DDoS அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்றதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. அந்த சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே ஐபி அட்ரஸ்ல இருந்து மல்டிபிள் ரெக்வெஸ்ட் வரும்போது அந்த ஐபியை வந்து பிளாக் பண்ண ஆரம்பிக்கும். அந்த சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சர்வர் வந்து பாத்தீங்கன்னா DDoS அட்டாக் ஆகாம இருக்கும். ஸோ DDoS அட்டாக் வந்து சர்வர் வந்து ஸ்லோ டவுன் தான் பண்ணுமா அப்படின்னா ஸ்லோ டவுன் பண்ணும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் வந்து அவங்களோட மால்வேர்ஸை வந்து அதில் இன்ஜெக்ட் பண்ணி சர்வர் வந்து கிராஷ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மேப் வந்து பாருங்க. இந்த மேப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப லைவா வந்து எங்கெங்க என்னென்ன அட்டாக்ஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து இந்த மேப்ஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் நான் அந்த சொன்ன சர்ப்ரைஸ். யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க.